நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியத்தில் கனமழையால் சுமார் 2000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு உரிய நிவாரணம் வழங்குமாறு விவசாயிகள் விடியா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமருகல் வட்டாரத்தில் 25,000 ஏக்கர் நிலப்பரப்பில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களாக பெய்த தொடர் மழையால் கயத்தார், இடையாத்தன்குடி உள்ளிட்ட பல பகுதிகளில் நடவு செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த 2000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. எனவே பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை முறைப்படி கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விடியா அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 500 ஏக்கருக்கு மேலே நாங்கள் எல்லாரும் விவசாயம் பண்ணி சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. 2 வருஷமாக எங்களுக்கு இந்த இழப்பீடு எதுவும் கிடையாது. தண்ணி ஆற்று தண்ணி எங்களுக்கு சரியாக கிடைக்கல. போரு தண்ணி வச்சு ஏதோ நாங்கள் இந்த மழை தண்ணி வச்சு இந்த களைக்கொல்லிலாம் எல்லாம் அடித்து எடுத்தோங்க ஐயா. ரொம்ப பாதிச்சிட்டோம். இருக்கிற மழையில் நாங்கள் என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் தொடர்ந்து பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கியுள்ள நிலையில் வடிகால்வாயை சீர் செய்து உரிய நிவாரணம் வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 நாள் பெஞ்ச மழையால கனமழையால வாய்க்கா வடிகால் விட்டோமா ஃபுல்லா மொழிகி நிலப்புல பூந்து படுத்துருச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் அறுக்க வேண்டிய அறுப்பு எங்களுக்கு எல்லாமே. இது தண்ணி வடியாம இருக்க காரணம் வடிகால் இல்லை. இப்போ வடிகால் வடிஞ்சா மட்டும்தான் இப்போ இருக்க வேண்டிய நிலம் காப்பாற்ற முடியும். அது திரும்ப 2 நாள் கடந்ததுன்னா முளைச்சிடும். முளைச்சிட்டுனா நாங்கள் பொங்கல் தாண்டி அறுத்து தான் மகசூல் பண்ணணும். இது பண்ணி தான் நாங்கள் போட்ட காசு திரும்ப எடுக்க முடியும். இது இப்போ தண்ணி வடியாம இருக்கிறதுனால எங்களுக்கு பயமா இருக்கு. வருமானு நான் போட்ட காசு வருமானு தெரியல எங்களுக்கு. அதனால இந்த உரிய அரசு எங்களுக்கு வடிகால் சீர் பண்ணி தரணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சரியான நிவாரண இழப்பீடு வழங்கணும். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வலசக்காடு கிராமத்தில் சம்பா நெற்பயிர்களில் ஏற்கனவே நோய் தாக்குதல் ஏற்பட்டிருந்த நிலையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். பாதிப்புகள் குறித்து உடனடியாக ஆய்வு செய்து விடியா அரசு நிவாரணம் வழங்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நெல் பயிருக்கு ஏற்பட்ட நஷ்டஈடுகளை எங்களுக்கு கிடைக்குவதற்கு தகுந்த உடனடி ஆய்வு செய்யவும், எந்தெந்த வயல்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் மழை நீர் வழிந்தால் பிறகு தெரியாது. ஆகையால் உடனடியாக ஆய்வு செய்து எங்களுக்கு தகுந்த இழப்பீடும் மற்றும் பயிர் காப்பீடும் உடனடியாக கிடைக்க ஆவணம் செய்யுமாறு தங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்க கொல்லையெல்லாம் பாருங்க எப்படி கிடக்குதுன்னு. என் பொங்க கூட சந்தோஷமா ஓட்ட முடியாதாட்டுக்கு அந்த நிலைமையில இருக்குங்க கொல்லை. வருஷம் இது மாதிரியே பாய அடைஞ்சு போறோம். உளுந்து வரைக்கவும் இல்ல. உளுந்து வரைச்சாலும் வீணா போகுது. எல்லாமே வீணா போயிட்டு இருக்கு. உங்க பொங்க கூட சந்தோஷமா ஓட்ட முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம். அதை நீ அதிகாரிக்க அதை பார்த்து அதை ஆய்வு செஞ்சு எங்களுக்கு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகாவில் பெய்த கனமழை காரணமாக 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியதாகவும் மாவட்டத்தின் கடைகோடி பகுதி என்பதால் அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த பெஞ்ச மழையில் கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஏக்கர் எங்களுக்கு பாதிச்சிருக்கு. தண்ணியிலே முழுகி கிடக்கு, முளைச்சிடுச்சு. இதுக்கு நிவாரணம் அரசாங்கம் வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிடைமருதூர் தாலுகாவை மயிலாடுதுறை மாவட்டத்தோட எங்களுக்கு இணைச்சாக்கா எல்லா நிவாரணம் சலுகையும் எங்களுக்கு கிடைக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள், வேர்க்கடல் உள்ளிட்டவை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கால்வாயை தூர்வாரி தருமாறும் விடியா அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை பெஞ்சதுனால மொத்தம் நீரில் மூழ்கிடுச்சு. மேலே காவ வசதி இல்லாமல் எங்கள் வயலில் மட்டும் நான் காவ பண்ணி வச்சுருக்கேன். மேலெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு மொத்தம் தண்ணி இப்போ திரும்பிட்டு மொத்தம் தண்ணி வடி வசதி கிடையாது. அதனால தண்ணி பூரா பயிரில் மூழ்கிடுச்சு. 1.5 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் நஷ்டம் தான் மொத்தமே. இது ஒரு நாள் தான் தாங்கும். இது 2 நாள் முன்பே போச்சுன்னா மொத்த பயிர் அழிவிடும். அப்படியே அரசாங்கம் நடுக்க ஆக்கிரமிப்புலாம் கொஞ்சம் அகற்றுன்னு பார்த்து கால்வாய் வசதி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டிருப்பதால் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ள விவசாயிகள் விடியா அரசு விரைந்து நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.